ஓம் சாந்தி. குஷியாக இருக்கிறீங்களா? 13/1/2024 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, மனிதர்கள் தங்களுடைய உடலுக்கு நன்மை செஞ்சுக்கிறதுக்காக நிறைய வழிமுறைகளை உருவாக்குறாங்க இல்லையா? உடலுக்குன்றது புலனின்பத்துக்கும் சேர்த்து சொல்லிக்கலாம். ஆனால் ஆத்மா முன்னேறுவதற்கு, ஏறும் கலையில் செல்வதற்கான வழியை அப்பா மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குறார். அது அப்பாவுடைய கடமை மட்டும்தான். மற்றவங்களால் அது பண்ணவும் முடியாது. ஏன்னா மற்ற எல்லாமே ஆத்மா இறங்குற வழியை தான் பார்க்கும். மனிதர்கள் வழி ஆத்மாவை இறங்கும் கலையில் தான் அழிச்சிட்டு போகும். கேள்வி, நாம் நிரந்தரமாக முன்னேறணும் அப்படின்னா அதுக்காக பாபா ஒரு உயர்ந்த கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளைகள் தெரியுமா? நிரந்தரமாக நினைவு யாத்திரையில் இருங்க. முக்கியமான கட்டளை அதுதான். பாபா நினைவு கட்டாகவே கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நேற்று முரளியில் சொன்னார் பாருங்க, பாபா என்னை கூட்டிட்டு போக வந்திருக்கிறார். இது சதா ஞாபகம் இருந்தால் தான் போதை இருக்குன்றார். அப்போ தான் விலகி இருப்போம். நான் ஆத்மா என்னை அழைச்சிட்டு போகிறதுக்காக அப்பா, டீச்சர், சத்குரு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு நடத்துகிறார் டீச்சர். சத்குரு கூடவே அழைச்சிட்டு போகிறார். அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். அதுதான் நினைவு யாத்திரை. இந்த நினைவு யாத்திரையின் மூலமாகத்தான் ஆத்மாவில் இருக்கிற துரு நீங்கும். அதனால் கடந்த காலத்தை நினைக்காதீங்க. அதே மாதிரி எதிர்காலத்தை பற்றியும் கவலைப்படாதீங்க. இல்லை என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோ அதை பற்றியும் கவலை வேண்டாம். பாபா சொல்கிற எதிர்காலன்றது இப்போத்தைய எதிர்காலத்தை சொல்கிறார், சொர்க்கத்தை சொல்லலை இல்லையா? சொர்க்கத்தை தான் நம்மளோட லட்சியமாக வைக்கிறோம். அதாவது இதை மெயினாக எதுக்கு சொல்கிறாருன்னா, நாளைக்கு என் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும், என் பேரனுக்கு சேர்த்து வைக்கணும், இதெல்லாம் இருக்க வேண்டாம். அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் நிறைய கடந்த காலத்தில் என்னென்னமோ துரோகம்லாம் நடந்திருக்கும், அதெல்லாம் நினைக்காதீங்கன்றார். இதை பற்றி ரொம்ப பவர்ஃபுல்லாக நாளைக்கு அவ்வியக்த முரளியில் இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய சரீர நிர்வாகத்துக்காக நீங்கள் காரியம் செஞ்சு தான் ஆகணும். அதுக்கு தேவையான அளவு மட்டும் வேலை செய்யுங்க. அதில் மீதி நேரம் இருக்குது பாருங்கள், அதையெல்லாம் அஞ்ஞானிகள் மாதிரி ஃபோனை பார்த்து, டிவியை பார்த்து, அல்லது ஊரை சுற்றி சினிமா பார்த்து வீணாக்காதீங்க. அப்பாவுடைய நினைவில் மூழ்கி அதை பயனுள்ளதாக்குங்கள். இதன் ஆதாரத்தில் தான் 5000 வருடத்தின் வருமானம் சேமிப்பாகுது. அதனால் வீணாக்கிடாதீங்க. ஒரு வினாடியும் சங்கம யுகத்தில் அவ்வளோ விலை மதிப்பற்றது. குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது இந்த பாபா சேவை பண்ணணும். அப்போ தான் நீங்கள் முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளாகிய ஆத்மாக்கள் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆத்மாவுடைய பொறுப்பு பரமாத்மா கிட்ட இருக்குது. அவர் மட்டும்தான் ஆத்மாவுடைய முன்னேற்றத்திற்கான வழியையும் மனதின் அமைதிக்கான வழியையும் சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. அது உண்மையும் கூட. அமைதிக்காக தானே கோயில் குளம்னு சுற்றிட்டு இருக்கிறாங்க எல்லா மதத்துலையுமே. எல்லாருடைய ஆத்மாவும் அவங்கவுங்க புருவ மத்தியில் நெத்தியில் தான் இருக்குது. எல்லாத்துலேயும் ஒட்டாமல் இருக்குது. அதை புரிஞ்சிக்கணும். புருவ மத்தியில் ஏதோ ஒன்றுத்தில் ஒட்டிட்டெல்லாம் அது கிடையாது. அப்படி ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் டாக்டர் தனியாக பிரித்து எடுத்து காட்டுவார், ஏதோ இருக்குது பாருங்கள் ஆத்மான்ட்டு. அது எதுலேயும் ஒட்டிகிட்டு இல்லை. ஜென்ரலாக உடம்புக்கு தான் நோய் வரும், ஆத்மாவுக்கு கிடையாது. உங்களுக்கு தலைவலி இருக்கலாம் இல்லையா? ஆத்மா இருக்கிற இடத்துல வலி இருக்கலாம். ஆனால் அந்த ஆத்மாவுடைய சிம்மாசனத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவர் சிம்மாசனத்தில் உட்காந்துட்ருக்கான்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அது அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆத்மா முன்னேறுவதற்கு, ஆத்மாவில் இருக்கும் மனதுக்கு அமைதியை கொடுக்கக்கூடிய ஆப்ரேஷனை பண்ணக்கூடிய சர்ஜன் ஒரே ஒரு சிவ பரமாத்மா. ஒரே ஒரு தடவை தான் ஆப்ரேஷன் பண்ணி அனுப்புகிறார். 5000 வருஷத்துக்கு தாங்குது. மறுபடியும் அதே ஆப்ரேஷன் பண்ணிடுறார் ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை.
எப்போ ஆத்மா முன்னேறுதோ அப்போ தான் ஆத்மாவுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும், செல்வமும் கிடைக்கும். இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் இல்லையா? நிறைய பேர் சொல்கிறாங்களா, என்னடா ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணும்போது செத்து போகிறான். அதான் பாபா சொல்கிறார், ஆத்மாவுக்கு சக்தி இல்லைன்னா நீ உடம்புக்கு என்ன பண்ணாலும் அதில் முன்னேற்றம் கிடையாது. ஸோ உடம்புக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்பாவை தவிர வேறு யாராலையும் ஆத்மாவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தவே முடியாது. உலகத்தில் உள்ள எல்லோரும் உடலின் வசதிக்கான விஷயத்தை தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஹடயோகம் பண்ணுறாங்க இல்லையா, சுவாச பயிற்சி, இதனால் உடலுக்கு நன்மை இருக்கலாம், ஆத்மாவுக்கு எந்த விதத்திலையும் நன்மை கிடையாது. ஹடயோகத்தினால ஆத்மாவிற்கான நன்மைக்கான ராஜயோகத்தை அப்பா மட்டும்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எல்லாத்துடைய ஆதாரமே அந்த ஆத்மா தான். சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும்ன்ட்டு உடம்பு சொல்லுவாங்க, ஆனால் ஆத்மாவின் ஆதாரத்தில் தான் உடம்பே அமையுது, உடம்பே ஆரோக்கியமாக இருக்குதுன்றது நமக்கு தான் தெரியுது. அப்போ உண்மையில் இங்கே சுவரே ஆத்மா தான். ஆத்மா தான் 16 கலைகள் நிரம்பியதாகவும் மாறுது, பிறகு அனைத்து கலைகளையும் இழந்ததாகவும் மாறுது 84 பிறவி எடுத்த பிறகு. ஸோ இப்போ 16 கலைகள் நிரம்பியதாக ஆத்மா மாறுது, அதற்கான முயற்சி பண்ணுது. ஸோ எப்படி ஆத்மாக்களுடைய கலைகள் குறையுதுன்ற விஷயத்தையும் பாபா புரிய வைக்கிறார், அதை நிரப்புறதுக்கான வழியையும் பாபா புரிய வைக்கிறார். பாபா சொல்கிறார், தங்க யுகத்தில் அளவற்ற சந்தோஷம் இருந்துச்சு, ஆத்மா ஏறும் கலையில் இருந்தது. ஆக்சுவலி தங்க யுகத்திலிருந்தே இறங்க தான் செய்யும், பட் ஏறிய நிலையில் உச்சத்தில் இருந்துச்சு அது. மற்ற சத் சங்கத்திலெல்லாம் ஆத்மா எப்படி முன்னேறுதுன்னு யாரும் விளக்கிறது கிடையாது. அவங்க ஸ்தூலமான போதையில் இருப்பாங்க இல்லையா, பாட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு, அதெல்லாம் என்ன ஸ்தூலமாக இஸ்கான் குரூப்லலாம் நீங்கள் பார்க்குறீங்களே, அப்படியே டான்ஸ் ஆடுவாங்க, அதில் வெளிநாட்டுக்காரங்களாம் மயங்குறாங்க. காரணம் என்ன தெரியுமா, அவங்க தேக உணர்வில் இருக்கிறாங்க. ஓஷோ கூட அதை வச்சு தானே ஃபேமஸ் ஆனார், டான்ஸ் ஆடுறது தானே. டான்ஸ் ஆடினா ஆத்மாவுக்கு முன்னேற்றம் அடையுமா? ஆனால் பாபா மட்டும்தான் உங்களை ஆத்ம உணர்வுடையவராக ஆக்குறார். முதல்ல ஆத்ம உணர்வுடையவராக ஆக்குறார், அதுக்கு பிறகு ஆத்மாவுடைய நிலையை சொல்கிறார். என்ன நிலையில் இருக்குது இப்போ? தமோ பிரதானம், அதாவது கீழான சக்தி இழந்த நிலையில் இருக்குது. இப்போ அந்த ஆத்மாவை சதோ பிரதான நிலை, மேலான நிலைக்கு மாற்றணும். அதற்கான வழியை பாபா சொல்கிறார். இங்கே எல்லாமே ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம்தான், ஆனால் அங்கே எல்லாமே அந்த ஹடயோகம் அந்த சத் சங்கத்திலெல்லாம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். அதேமாரி சயின்ஸும் என்ன பண்ணுது, உடலின் வசதியை தான் பார்க்குது. இதய மாற்று அறுவை சிகிச்சை இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுது. அதுக்கும் ஆத்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ எதை மாற்றினாலும் ஒரு டைமுக்கு அப்புறம் நீ இறந்து தானே ஆகணும். ஏன்னா ஆத்மாவுடைய கணக்கு அது. ஆத்மா உங்களுடைய புருவ மத்தியில் இருக்குது, அதுக்கு யாரும் ஆப்ரேஷன் பண்ணுறது கிடையாது. பாபா சொல்கிறார், ஆத்மா ஒரே ஒரு தடவை தான் முன்னேற்றம் அடையுது. அப்போவே எவ்வளவு முடியுமோ மேலே கோபுரத்தின் உச்சத்துக்கு போயிடுங்கன்றார். நீ எந்த அளவுக்கு ஏறுறன்றது தான். இப்போ விசில் அடித்தோடனே அந்த இடத்துலேருந்து அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். நீங்கள் எப்போ ஆத்மாக்கள் தம பிரதானம் ஆகுதோ அப்போ தான் ஆத்மாவுக்கு முன்னேற்றத்தை எடுத்துகிட்டு வரக்கூடிய அப்பா வரார். தம பிரதானம் என்ன அர்த்தம்? பூட்ட கேஸ். இதுக்கப்புறம் ஆத்மா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அந்த நேரத்தில் ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்குறார். அவர் இல்லாமல் ஏறும் கலையில் ஆத்மா போக வாய்ப்பே கிடையாது. பாபா சொல்கிறாரு, அந்த அழுக்கான தமோ பிரதான ஆத்மாக்கள் என்னிடம் வர முடியாது, பரந்தாமத்துக்கு வர முடியாது. தூய்மை ஆனால் தான் வர முடியும். மனிதர்கள் உங்ககிட்ட வரும்பொழுது அவங்க என்ன கேட்குறாங்க? எப்படி அமைதி கிடைக்கும், எப்படி நாங்கள் முன்னேறதுன்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு எங்கே போகணும்
முன்னேறிய பிறகு என்ன ஆகும் இல்லை, ஆன்மீக முன்னேற்றத்திற்காக வராங்களே, ஆன்மீக முன்னேற்றம் அடைந்தால் என்ன ஆகும்னு தெரியாது. சித்தர்கள் ரிஷி முனிவர்கள்லாம் முன்னேற்றத்துக்காக தான் போய் ஜபங்கெல்லாம் பண்ணுறாங்க. முன்னேறினா என்ன ஆகும் தெரியாது அவங்களுக்கு. அதுக்கு எங்கே போகணும்னு தெரியாது. அதனால தான் குருமார்கள் கிட்ட போய் ஏமாறுறாங்க. வந்து அழுக்காக இருக்கிற எங்களை தூய்மையாக்குங்கன்னு கூப்பிடுறாங்க. எங்களை ஜீவன் முக்திக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க, சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்ட்டு. அதனால் பாபா ஆத்மாக்களை தன் கூடவே அழைச்சிட்டு போகிறார். தேகமும் இங்கேயே அழிஞ்சிடும் இல்லையா? தேகத்தை அழைச்சிட்டு போகிறது கிடையாது பாபா, ஆத்மாவை தான் பாபா அழைச்சிட்டு போகிறார். இந்த விஷயம் கூட யாருடைய புத்தியிலும் கிடையாது இல்லையா? அப்போ பாபா ஆத்மாவை தானே அழைச்சிட்டு போவார், உடம்பு இங்கேயே தானே அழிஞ்சிடும். அப்போ எதுக்கு நம்ம உடம்புக்கான விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு யாருக்கும் தெரியல. ஸோ அதனால தான் மனித வழி வேறு, கடவுளுடைய வழி வேறு. கடவுளுடைய வழியை பின்பற்றினால் நீங்கள் விண்ணை தொடுவீர்கள், அதாவது பரந்தாமத்திற்கு போவீங்க, அங்கேருந்து சுகதாமத்துக்கு போவீங்க. நாடகப்படி நீங்கள் மேலிருந்து கீழே வந்து தான் ஆகணும். தந்தையை தவிர ஆத்மாவின் நன்மைக்காக மருந்து கொடுக்கக்கூடிய மருத்துவர் உலகத்தில் யாருமே கிடையாது. பாபா கொடுக்கறது தான் சஞ்சீவினி மூலிகை. அதன் மூலமாக நம்மை அவருக்கு சமமாக மாற்றுறார். சிலர் மற்றவர்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றத்தை எடுத்துகிட்டு வராங்க, சிலர் கொஞ்சம் முன்னேற்றத்தை எடுத்துகிட்டு வராங்க, சிலர் மூன்றாம் தர முன்னேற்றத்தை தான் எடுத்துகிட்டு வராங்க. அதாவது இந்த ஞானத்தை பாபா கிட்டேருந்து எடுக்கிற ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்கிறதில்ல. ஆனாலும் எல்லா ஆத்மாக்களின் முன்னேற்றத்திற்கும் பொறுப்பானவர் யார்? ஒரே ஒரு தந்தை தான். உலகத்தில் உள்ள யாருக்குமே இது தெரியாது. பாபா சொல்கிறார், நான் அந்த ரிஷி முனிவர்களையும் முன்னேற்றுவதற்காக வந்திருக்கிறேன் இல்லையா? ரிஷி முனிவர்கள் பின்னாடி மனிதர்கள் போகிறாங்க ஆன்மீக முன்னேற்றம் அடையுன்ட்டு. அந்த ரிஷி முனிவர்களையே நான் தான்ப்பா முன்னேற்றணும், நீ எதுக்கு அங்கே போய் ஏமாறுறேன்னு பாபா கேட்குறார். ஆத்மா முதல்ல இந்த பூமிக்கு வரும் பொழுது எல்லா ஆத்மாவும் முதல்ல வரும்போது தூய்மையாக தான் இருக்கும். பாபா முதல்ல வரும்போது தூய்மையாக இருந்துச்சு, இப்போ அழுக்காயிடுச்சு. இப்போ எல்லோருக்குள்ளேயும் நன்மையை எடுத்துகிட்டு வர்றதுக்காகத்தான் பாபா வந்திருக்கிறார், ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளேயும். இப்போ பாருங்க, உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப நீங்கள் முன்னேறிட்டு இருக்கிறீங்க. சொர்க்கத்தில் முதல் தரமான உடல் கிடைக்கும், எந்த நோயும் இருக்காது, அவ்வளோ அழகாக இருக்கும். தங்க உடல்னு சொல்லலாம், அப்படி இருக்கும். ஸோ ஆனால் அது எதன் ஆதாரத்தில் கிடைக்குது? ஆத்மா தூய்மை ஆகிறதுனால கிடைக்குது. அப்படிப்பட்ட ஆத்மாவில் இருக்கக்கூடிய அழுக்கையெல்லாம் நீக்கிற ஆப்ரேஷனை பண்ணுற அழிவற்ற சர்ஜன் யார்? பாபா மட்டும்தான். அவர் மட்டும்தான் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும், மனிதர்கள் கிடையாது. பிறகு முன்னேறிய பிறகு நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த இனிமையான உங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க, பரந்தாமத்துக்கு. மனிதர்கள் சயின்ஸ் மூலமாக எங்கே போகிறாங்க? அதிகபட்சமாக நிலாவுக்கு போகிறாங்க. ஆனால் நீங்கள் முன்னேறுவதற்காக அழிவற்ற சர்ஜன் சொல்கிறாரு, நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, காசு செலவு பண்ண தேவையில்ல, நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துட்டு என் ஒருவனை நிரந்தரமாக நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பாவம் அழிஞ்சிடும், ஆத்மா மேலே வந்துடும். ஏன்னா இந்த உலகத்திலிருந்து, கலியுக துக்கத்திலிருந்து குழந்தைங்களை விடுவிக்கிறதுக்குத்தான் பாபா வரார். அதற்கான வழி தான் இது, என் ஒருவனையே நினைவு செய்யுங்கன்ட்டு. நீங்கள் சொர்க்கத்திற்கு போன பிறகு மற்ற ஆத்மாக்கள், இப்போ பாபா சொல்கிறத கேட்குறவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, மற்றவங்க சாந்தி தாமத்தில் இருப்பாங்க. பாபா எவ்வளோ அற்புதமான காரியத்தை செய்கிறாரு பார்த்தீங்களா இல்லையா? கலியுக குப்பையாக இருந்த நம்மளை சொர்க்கத்தின் மகாராஜா மகாராணி ஆக்குறார். இதுதான் பாபாவின் அற்புதம். அதனால தான்
உனக்கு மட்டுமே உன்னுடைய வழி தெரியும் அப்படின்னு கடவுளுடைய மகிமை. யாருக்கு வழி கொடுக்கிறார்? ஆத்மாவுக்கு கொடுக்கிறார். ஒருவேளை அந்த ஆத்மாவும் உடல்ல இருக்கும்போது கொடுக்கிறார். உடல்ல இருந்து ஆத்மா பிரிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த வழி கிடைக்காது. இல்லை, அப்படி இருந்தால் தான் பரந்தாமத்தில் கொடுத்துடலாமே. கிடைக்காது. உடல்ல இருந்து தான் நீங்கள் கேட்குறீங்க. ஸோ கடவுளுடைய வழியின் மூலமாக தான் நமக்கு முன்னேறும் கலை, மனித வழியின் மூலமாக தான் நமக்கு இறங்கும் கலை. இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. மனிதர்கள் இப்போவே சொர்க்கம்தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க, குறிப்பாக பணக்காரர்கள். ஆனால் இன்னும் போக போக இது நரகமாக சொர்க்கமானு தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ சென்னையில் கோடீஸ்வரன்லாம் கூட அது சொர்க்கம்னு சொல்லுவாங்களா? வெள்ளத்தில் மூழ்கினாங்களே, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தாங்களே, ஒரு வாரம் கரண்ட் இல்லாமல், சொல்லிடுவாங்களா காசு இருக்குனால அது சொர்க்கம்னு? இன்னும் போக போக மோசமாக ஆகும். சரி, சென்னையில் மட்டும்தானன்ட்டு ஜாலியாக இருந்தால் அந்த சைடு தூத்துக்குடி 4-5 மாவட்டத்தில் போட்டு வாங்கிச்சு. இன்னும் எங்கெங்கே என்னென்ன ஆகும்னு தெரியாது. அப்போ நீங்கள் சொர்க்கம்னு சொல்கிறீங்களா பாப்போன்றார் பாபா. பாருங்கள், எதுக்கெல்லாம் அடிச்சிக்கிறாங்க, மொழிக்காகலாம் சண்டை போடுறாங்க. ஏதோ ஒரு காரணத்தை வச்சு துக்கம்தான் அடையிறாங்க. ஆனால் சொர்க்கத்தில் எந்த விதமான துக்கமும் இருக்காது. இங்கே இருக்கிற மாதிரி நிலநடுக்கம் இருக்காது. இப்போ நிலநடுக்கம் தான் எங்கே பார்த்தாலும் இருக்குது. பழைய அப்போல்லாம் நிலநடுக்கன்றது எப்பயோ ஒரு தடவை நடக்கும். இப்போ சர்வசாதாரணமாக நடக்குது. மழை சீசன் மாதிரி நிலநடுக்கம் சீசன் மாதிரி ஆயிடுச்சு. எப்போ வேணாலும் வேறு நடக்குது. பழைய உலகம் அழிந்து சொர்க்கம் உருவாக போகுது. அரை கல்பத்திற்கு பிறகு அந்த சொர்க்கம் மீண்டும் மறைஞ்சிடும். அப்போ என்ன ஆகும்? நரகம் வந்துடும். இதைத்தான் மனிதர்கள் என்ன சொல்லிட்டாங்க? துவாரகை, தங்க துவாரகை கடலுக்குள்ளே போயிடுச்சுன்றாங்க. அதாவது சொர்க்கத்துக்கு தான் தங்க துவாரகை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ தங்கத்தினாலான பொருட்கள், நகைகள் எல்லாமே மண்ணுக்குள்ளே புதஞ்சிடுச்சு. அதிலும் குறிப்பாக நிலநடுக்கத்தின் பொழுது என்னாகும்? இன்னும் ஆழமாக உள்ளே போயிடும். ஆனால் மனிதர்கள் ஒன்றும் கடலை நோண்டி அதை போய் எடுத்துகிட்டு வர்றது கிடையாது. ஜஸ்ட்டு நிலத்தையே நோண்டும் பொழுது அங்கே இந்த தங்கமெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இதை 2 நாள் முன்னாடி பாபா சொன்னார் இல்லையா? மன்னர்கள்லாம் மண்ணுக்கு அடியில் தங்கத்தை எல்லாம் புதைச்சி வைப்பாங்க, நிலவரை இருக்கும். ஸோ அதை தான் சொர்க்கத்தில் எடுத்துகிட்டு வந்து உருக்கி செங்கலாக்கி பில்டிங்கெல்லாம் கட்டுவாங்க, நகையெல்லாம் உருவாக்குவாங்கன்னு சொல்கிறார். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? அது வந்து அதே இடத்துல உள்ளே போயிடுச்சு, மீண்டும் அதே இடத்துல போய் எடுத்துகிட்டு வருவோன்றார். நான் அனைவரையும் முன்னேற்றுகிறேன், ஆனாலும் அனைவரும் என்னை நிந்தனை தான் செய்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்படி நிந்தனை செய்பவர்களையும் நான் முன்னேற்றுகிறேன் இல்லையா? அபகாரம் செய்பவர்களுக்கும் நான் உபகாரம் செய்கிறேன். இப்போ பாபாவுக்கு சமமாகணும்னா என்ன பண்ணணும்? நம்மளும் நமக்கு அபகாரம், அதாவது நம்மை யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கும் நன்மை செய்யணும். இந்த ஞானத்தை கொடுக்கணும், அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், அவங்களுக்கு சக்தி கொடுக்கணும். ஏன்னா பாபா அப்படி தானே பண்ணுறாரு. நிந்தனை செய்பவர்களுக்கும் நன்மை தானே செய்கிறாரு. அப்போ கண்டிப்பாக அவருக்கு மகிமை இருக்கும் தானே. இப்போ யோசிச்சு பாருங்கள், அவருடைய மகிமையெல்லாம் நமக்கும் இருக்குதுன்னா நம்மளும் அதே மாதிரி நிந்தனை செய்பவர்களுக்கு நன்மை செய்யணும். பக்தி மார்க்கத்தில் பாருங்கள், கடவுளுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. குழந்தைகளாகிய நீங்கள் கூட பாபாவுக்கு மகிமை பாடுறீங்க தானே. பாபாவுடைய 32 தெய்வீக குணங்களை படத்தில் உருவாக்குறீங்க. இப்போ பாபாவை மாதிரி நீங்களும் தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக மாறுறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்கள் கடுமையாக முயற்சி பண்ணணும், கொஞ்சம் கூட நேரத்தை வீணாக்காமல். இல்லை, அவருடைய குணங்கள் ஃபுல்லாக உங்களுடையதாயிடணும். இயேசு சொல்வார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு அர்த்தம். அவருடைய குணம் முழுவதும் இப்போ என்னிடம் இருக்குதுன்றார். அப்போ அந்த மாதிரி நம்ம மாறணும்னா எந்த அளவுக்கு நேரத்தை வீணாக்காமல் ஒரு குணத்தை தாரணை செய்வதிலேயே உங்களுடைய கவனம் இருக்கணும். அனைவரிலும் உயர்ந்த அந்த தந்தையே நமக்கு இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்குறார் அப்படின்னா நாம் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் இந்த முரளியை படிக்கணும் இல்லையா? அவர்
அழிவற்ற தந்தை, அழிவற்ற ஆசிரியர். லேட்டாக வரவங்க கூட பழையவர்களை விட வேகமாக முன்னேறி போகிறத நாம் பார்க்குறோம். ஒட்டுமொத்த உலகமும் பாபாவினால தான் முன்னேற்றம் அடையுது. ஸ்ரீகிருஷ்ணரை தெய்வீக குணங்கள் நிரம்பியவராக மாற்றுறது சிவபாபா தான். அவரு தான் அனைவருக்கும் கொடுப்பவர். யார்? சிவபாபா தான். அதனால தான் வள்ளல்ன்ற வார்த்தை சிவனுக்கு மட்டும்தான் பொருந்தும். மற்ற எல்லோரும் அடைபவர்கள். இல்லை, சிவபெருமானே ஸ்ரீகிருஷ்ணரே சிவபெருமான் கிட்ட இருந்தால் தான் அந்த தெய்வீக குணங்களை அடையிறார். ஸ்ரீ நாராயணன் பதவி அடையிறார். அதனால் அனைவருக்கும் கொடுப்பவர் சிவன் மட்டுமே. இப்போ அந்த சத்யுக சூரிய வம்ச ராஜ்யம் வரிசைக்கிரமமான முயற்சிப்படி ஸ்தாபனை செய்யப்படுது. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்பா எவ்வளோ இனிமையானவராக இருந்தால், எவ்வளோ அன்பானவராக இருந்தால், அவ்வளவு இனிமையான ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கறதுக்காக தினம் தினம் நம்ம எவ்வளவுதான் ஸ்ரீமத்தை மீறினாலும் உன்னால் முடியும் செல்லம், உன்னால் முடியும் செல்லுன்ட்டு எவ்வளோ அன்பாக சொல்கிறாரு பாருங்க. 100 வருடம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். இதை பேசுறது மட்டும் இல்லை, பல விதத்தில் நமக்கு டெஸ்ட் பேப்பரை கொடுத்து அந்த டெஸ்ட் பேப்பரில் விழுந்தால் அதை உடனே முரளியில் ஞாபகப்படுத்தி நம்மளை யார் மூலமாவது அதிலிருந்து காப்பாற்றி, அதில் தெரியும் பாபாவுடைய அன்பு. அதனால் அவருக்கு எந்த நன்மையும் கிடையாது. ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் மூலமாகத்தான் எல்லோரும் முன்னேறும். முன்னேறிய பிறகு எல்லோரும் அங்கே இருந்துட மாட்டோம். ஏணிப்படி வழியாக கீழே இறங்கி தான் ஆகணும். ஸோ அப்படி இறங்கினவங்களை மீண்டும் ஏற்றுறார் பார்த்தீங்களா ஒரு பிறவியில். அதுதான் பாபாவுடைய அதிசயம். பாபா சொல்கிறார், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், சாப்பிடுங்க, குடியுங்க, உங்களுக்கு விருப்பப்பட்ட எது வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் பாபாவுடைய மகிமை உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த பாபாவுடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும். உண்மையான மகிமை அதுதான் முக்கியம். பாபாவுடைய நினைவில் இருக்கிறதுனால உங்களால் ஒன்றும் சாப்பிட முடியாமல் போயிடாது இல்லையா? பாபா நினைவில் இருந்து சாப்பிட்லாம் தானே. இப்போ நீங்கள் எந்த காரியம் வேணாலும் பண்ணுங்கள், பாபா நினைவு, பாபாவுடைய மகிமையின் நினைவிலே இருங்க. அதிலும் நைட்டு எவ்வளோ நேரம் இருக்குது. ஸோ இப்போ எல்லாம் ஃபோனுக்கு வேறு அடிக்ட் ஆகிட்டாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு கேட்ட முரளியை அசை போட்டுக்கிட்டு இருக்கணும், அல்லது முரளி கேட்கறதுக்கு பயன்படுத்தணும். அவ்வளோ நேரம் இருக்குது. இரவில் தூங்குறதுக்கு முன்னாடியும் இருக்குது, அதிகாலையில் எழுந்திரிச்சும் இருக்குது. குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் உங்களுக்காக கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னா சொல்லவே முடியாது. இல்லை, 8 மணி நேரம், 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுறோம். மீதி எவ்வளோ நேரம் இருக்குது? 16 மணி நேரமாக தூங்குகிறோம். அது 8 மணி நேரம் தூங்குறோன்னு வச்சுக்கிட்டா கூட 8 மணி நேரம் இருக்குதே. அப்போ நீங்கள் நினைவிலே சேவை பண்ணுங்க. பாபா சொல்கிறாரு, குறைஞ்சபட்சம் 8 மணி நேரமாவது இந்த ஈஸ்வரிய அரசாங்கத்துக்கான சேவை செய்யுங்க. யார் வந்தாலும் ஆத்மா முன்னேறுவதற்கான வழியை சொல்லுங்க. ஜீவன் முக்தி அப்படின்னா உலகத்துக்கே எஜமானராகிறதுன்னு அர்த்தம். முக்தினா பிரம்மாண்டத்துக்கு எஜமானராகிறதுன்னு அர்த்தம். ஸோ இதை புரிய வைக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இருந்தாலும் ஒருத்தருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை அப்படின்னா அவங்க என்ன முயற்சி பண்ண போகிறாங்க? இதை புரிய வைக்கிறதுக்கு முயற்சியே பண்ண மாட்டாங்க. பாபா சொல்கிறாரு, பாபாவுடைய நினைவு இல்லாமல் ஆத்மாவில் இருக்கிற துரு நீங்கவே நீங்காது. நீங்கள் முழு நாளும் ஞானத்தை கொடுக்கலாம் நிறைய பேருக்கு, ஆனாலும் நினைவில்லாமல் ஆத்மாவுக்கு முன்னேற்றம் கிடையாது. எப்படி சொல்கிறார் பாருங்கள். இல்லை, நீங்கள் செய்கிற சேவை, ஞானம் இதெல்லாம் செல்வத்தை கொடுக்கும். ஆனால் ஆயுளே இல்லாமல் செல்வத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஒரே ஒரு பிறவி, திரேதாயுகத்துடைய கடைசி பிறவியில் பெரிய பணக்காரனாக பிறந்தால் போதுமா? சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வர்றதுக்கு ஆயுள் இல்லையே. ஸோ அப்போ பாருங்கள், ஆத்மா முன்னேறுதுன்றது இந்த அர்த்தத்துலேயும் வருது இல்லையா? அது முன்னாடி போகணும், அது நினைவுனால தான் ஆகும். அப்போ தான் பாவம் அழியும், அப்போ தான் முன்னாடி போக முடியும், அப்போ தான் ஆத்மாவுக்கு பலம் கூடும்.
பாபா ரொம்ப அன்பாக தினம் தினம் குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். அது மட்டும் கிடையாது, குழந்தைங்களே புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் முன்னேறீங்களா அல்லது அப்படியே நிற்கிறீங்களா அல்லது பின்னோக்கி போகிறீங்களான்ட்டு. இங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்க மட்டும் இதை கேட்கலை, எல்லா சென்டரில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் இதை கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ இங்கே டேப் மிஷினில் ரெக்கார்ட் ஆகுது பாபா பேசுகிறது. ஸோ எல்லா சென்டருக்கும் இது போகுதுன்ட்டு பாபா அப்போ சொல்கிறார். ஸோ அது தானாகவே ரெக்கார்ட் பண்ணுது, அதுவே நல்ல சேவை செய்யுதுன்றார் டேப் ரெக்கார்டர் இல்லையா. பாபா சொல்கிறத நம்ம பிரிண்ட்டாக படிக்கிறத விட அவர் வாய்ஸ்லேயே கேட்கும்போது எப்படி இருக்கும். ஸோ அப்போ குழந்தைங்க புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம சிவபாபாவுடைய முரளியை கேட்குறோம் அப்படின்ட்டு. ஆனால் உங்கள் மூலமாக கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்டரில் நீங்கள் முரளியை படிக்கிறீங்க அப்படின்னா அது மறைமுகமாகுது இல்லை, நேரடியாக பாபா கிட்டே கேட்குற மாதிரி இருக்காது. ஸோ நேரடியாக கேட்குறதுக்கு தான் மதுபனுக்கு வராங்க. பாபா பிரம்மா பாபா வாய் வழியாக பேசுகிறார். பிரம்மா வாய் வழியாக ஞான அமிர்தத்தை கொடுக்குறார். ஸோ பிரம்மா வாய் வழியாக ஞான அமிர்தத்தை பாபா கொடுக்குறார். இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த உலகமும் தமோ பிரதானமாக இருக்குது. அப்போ ஞான மழை பொழிய வேண்டி இருக்குது, ஒட்டுமொத்த உலகத்தையும் சதோ பிரதானமாக ஆக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக தான் ஞான கடல்கிட்ட ஞானத்தை கவர்ந்து நாம் போய் எல்லா இடத்துலையும் ஞான மழை பொழிகிறோம். ஞானத்தின் மழையினால் தான் சதோ பிரதானமாகுமே தவிர மழை தண்ணி மழையினால் கிடையாது. அது நிறைய மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது, அதன் மூலமாக யாரும் தூய்மையாக மாட்டாங்க. இதெல்லாம் ஞானத்தின் விஷயங்கள். பாபா சொல்கிறார், குழந்தைங்களே, அஞ்ஞான உறக்கத்தில் தேக உணர்வின் உறக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கிற குழந்தைகளே எழுந்திரிங்க. நான் இப்போ உங்களை முக்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன். நிம்மதி இல்லைன்றீங்களே, அந்த அமைதியான உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன். இதன் மூலமாக தான் ஆத்மாவுக்கு முன்னேற்றம். மற்ற எல்லாம் ஸ்தூலமான விஷயங்கள். நீங்கள் மட்டும்தான் உண்மையிலே ஆன்மீக விஷயத்தை கேட்குறீங்க. நீங்கள் தான் பல கோடி மடங்கு பாக்கியசாலிகளாக மாறுறீங்க. கோடானு கோடீஸ்வரனாக நீங்கள் தான் மாறுறீங்க. பாபா ஏழைகளின் பங்காளன். ஏழைகளை தான் பல கோடிக்கு அதிபதியாக மாற்றுறார். ஏன்னா ஏழைகளுக்கு தான் இதை கேட்பதற்கு நேரமும் பொறுமையும் சக்தியும் இருக்குது. அதனால தான் பாபா சொல்கிறார், கல்புத்தி உடையவர்களுக்கு, தெய்வீக குணமே இல்லாதவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுங்க. இல்லை, மற்றவங்களாம் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, ஆனால் ஞானத்தை எடுக்க மாட்டாங்க. அதான் ஆச்சரியமாக இருக்கும். தங்க யுகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. யாரும் அங்கே ஞானத்தை கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா அதுவே ஒரு எல்லையற்ற சிவாலயமாக இருக்கும். சிவனுடைய கோயில் மாதிரி அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கும் சொர்க்கம். இப்போ எல்லையற்ற விபச்சார விடுதியாக இருக்குது, முற்றிலும் தமோ பிரதானமாக இருக்குது. அதுக்கு ஒரு அளவே இல்லை, தமோ பிரதானத்துக்கு அப்படி இருக்குது. அழுக்கான உலகம் இப்போ மாறியே ஆகணும். ராமராஜ்யம், ராவண ராஜ்யம் ரெண்டுமே இந்த பாரதத்தில் தான் இருக்குது. இப்போ அழுக்கான ராவண ராஜ்யமாக இருக்குது. அதனால்தான் நிறைய தர்மங்களும் இருக்குது. நிறைய தர்மம் இருந்தாலே கண்டிப்பாக அமைதியும் இருக்காது. ஸோ ஒரே ஒரு தர்மம் கொண்ட ராமராஜ்யம் இனிதான் உருவாக போகுது. பாருங்கள், இந்த ராவண ராஜ்யத்தில் எந்த நேரமும் சண்டை தான். ஏதோ ஒரு நாட்டில் எப்பவும் சண்டை நடந்துக்கிட்டே தானே இருக்குது. ஆனால் முழு வீச்சில் சண்டை இனிமேல்ட்டு தான் நடக்க போகுதுன்றார். அப்போ சொல்லியிருக்கிறார், இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு தான் நினைக்கிறேன். இல்லை, அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் உலக போர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஈரானுடைய கூலிப்படைகள் கடல் வழியாக போகக்கூடிய உணவுலாம் எடுத்துகிட்டு போகிற ஷிப்பெல்லாம் தாக்குறாங்க. அப்போ அமெரிக்காலாம் பார்த்துட்டு கம்முன்னு இருக்காது இல்லையா. ஸோ சேர்ந்து சண்டை ஸ்டார்ட் ஆகிடும். அது ஆக்சுவலாக பாபா அங்கே கணிப்புலேயே இருக்கும், கடல் மூலமாக யுத்தம் நடக்கும்ட்டு. அதையும் நாம் இப்போ பார்க்குறோம். ரொம்ப பலசாலியான
யுத்தம் நடக்கும், ரொம்ப பலமாக நடக்கும். பிறகு முடிஞ்சிடும் எல்லாமே. ஏன்னா ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிடும். நீங்கள் கர்மாதீத்த நிலையை அடைஞ்சிடுவீங்க. இல்லை, நம்ம கர்மாதீத்த நிலையை அடையிறதுக்கு தான் வெயிட்டிங். நம்ம கர்மாதீத்த நிலையை அடையிறோம், அது ராஜ்யம் ஸ்தாபனை ஆன பிறகு தான் கர்மாதீத்த நிலையை அடைவோம். அதாவது எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்துடுவோம். ஸோ கொடுத்துட்டு நம்ம முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் அடையும் பொழுது யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்போ இந்த படிப்பும் முடிஞ்சிடும். பாருங்கள், யுத்தம் நடக்கும்போது படிப்பு முடிஞ்சிடும், அதை புரிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கும் ஞானம் சொல்ல முடியாது, அதுக்கு முன்னாடியே கொடுத்துடணுன்னு அதுக்கு தான் பாபா சொல்கிறார். அதுக்கப்புறம் உங்களுடைய முயற்சிக்கேற்ப நீங்கள் சத்தியுகத்திற்கு மாற்றம் செய்யப்படுவீங்க, மறுஜன்மம் எடுக்க ஆரம்பிப்பீங்க. இந்த பழைய உலகன்ற வைக்கோல் போருக்கு நெருப்பு பிடிக்க போகுது. ஒரு வினாடியில் உலக அழிவு நடக்க ஆரம்பிச்சிடும். அதைத்தான் எந்த காரணமும் இல்லாமல் ரத்தம் சிந்துதல்னு சொல்லப்படுறது. எல்லோரும் காரணமே இல்லாமல் இறப்பாங்கன்ற, இரத்த நதி ஓடுன்ற. இல்லை, இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் எல்லாமே அப்படி தானே இருக்குது. யாரோ ஒரு 2-3 பேர் உட்காந்துட்டு ஏவுகணையை விட்டான், கடைசியில் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அழியிறாங்க. ஸோ அப்படி இரத்த நதி ஓடும் உலகம் முழுவதும், குறிப்பாக பாரதத்தில். பிறகு நெய்யாரும் பாலாரும் ஓடும், அதாவது சொர்க்கம். குழப்பத்தின் கூக்குரலுக்கு பிறகு, அழுகை குரலுக்கு பிறகு வெற்றியின் முழக்கம் ஒலிக்கும், அதாவது சொர்க்கம் வந்துடும். மற்ற எல்லோரும் அஞ்ஞான உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்கும்போதே இறந்து போயிடுவாங்க. அவங்க எல்லாம் பரந்தாமத்துக்கு போயிடுவாங்க, அடி உதையெல்லாம் வாங்கிட்டு. ரொம்ப யுக்தியாக ஸ்தாபனை காரியம் நடக்க வேண்டி இருக்குது. கண்டிப்பாக சொர்க்கத்தின் ஸ்தாபனைக்கு நிறைய தடைகள், அடி உதைகள் எல்லாம் நடக்கும். அதனால தான் யுக்தியாக ஸ்தாபனை பண்ண வேண்டியதாக இருக்குது. சொர்க்கத்தின் வாசல் தாய்மார்களின் மூலமாக திறக்கப்படுது இல்லை? மெயின் தாய்மார்கள் மூலமாகத்தான் இந்த ஞானத்தையே பாபா கொடுக்க சொல்கிறார். நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க, அதாவது ஆண்களும் இருக்கிறாங்க. பிரம்மகுமாரிகளில் வெறும் பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பெண்கள் மூலமாக தான் இந்த ஞானம் கிடைக்குது பெரும்பான்மையானவர்களுக்கு. ஸோ பெண்கள் மூலமாக ஜென்மம் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு ஆண்களை விட பெரிய பரிசு கிடைக்குது, அதிக பரிசு கிடைக்குது, உயர்ந்த பதவி கிடைக்குது. மற்றபடி எல்லோரும் வரிசைக்கிரமமான முயற்சியின்படி சொர்க்கத்திற்கு போவாங்க. சிலர் 2 முறை ஆணாக பிறக்கலாம், சிலர் 2 முறை தொடர்ந்து பெண்ணாக கூட பிறக்கலாம். அவ்வளோதான், அதிகபட்சம் அவ்வளோதான். மற்றபடி ஆணாக பெண்ணாக மாறி மாறி தான் பிறப்பாங்க. நாடகத்தில் அவங்களுடைய கணக்குப்படி எப்போ ஆத்மா முன்னேற்றம் அடையுதோ அப்போ மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும் இல்லையா? பாபா குழந்தை ஆவறதுக்கு முன்னாடி நாம் இருந்ததுக்கும் இப்போத்துக்குமே பெரிய வித்தியாசம் இருக்குது இல்லையா? சிலர் ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலையை அடைவாங்க, சிலர் ரொம்ப ரொம்ப தாழ்ந்த நிலையும் அடைவாங்க. ஏன்னா ராஜாவுக்கும் பிரஜைகளுக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருக்கும் தானே? சொர்க்கத்தில் பிரஜையும் தேவை தானே? இனிமையிலும் இனிமையான குழந்தைங்களை பார்த்து பாபா சொல்கிறார், முயற்சி செய்யுங்க குழந்தைகளே, என் இனிமையான குழந்தைகளே, அலட்சியமாக இருந்துடாதீங்க. ராஜா ஆகணும், அதுக்கு தூய்மை ஆகணும், அதுக்கு யோக பலம் முக்கியம். நினைவில் இருங்கள், அப்போ தான் தாரணை ஆகும், இந்த ஞானம் தாரணை ஆகும். ஸோ யோகத்தின் மூலமாக தூய்மையாகி ஞானத்தை தாரணை பண்ணுங்க. நம்ம அடைய வேண்டிய இலக்கு ரொம்ப உயரமான இலக்கு. நாராயணன் பதவி சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் முயற்சி ஈஸி தான், ஆனால் அது நிரந்தரமாக பண்ணணும். அது என்னது? உங்களை ஆத்மான்னு அப்பாவை அவ்வளோ அன்பாக நினைக்கணும், அவ்வளோதான். ஆத்மாக்கள் எல்லாமே பரமாத்மா மேலே அன்பு கொண்டு இருக்குது.
ஸோ இதுதான் ஆன்மீக அன்புன்னு சொல்கிறது. இதன் மூலமாக தான் ஆத்மாவுக்கு முன்னேற்றம். ஆத்மாக்கள் ஆன்மீக அன்புனால் முன்னேறுது. ஸ்தூலமான தேகதாரி மேலே அன்பு வச்சா அது கீழ் நோக்கி போகுது, விழுது. ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டத்தில் இல்லை அப்படின்னா அவங்க பாபா விட்டு ஓடி போயிடுறாங்க, தேகதாரிகள் மேலே அன்பு கொண்டுடுறாங்க. இந்த யஜ்யத்தை பார்த்துக்கணும், பாபா குழந்தைங்க தான் பார்த்துக்கணும். ஸோ தாய்மார்களுடைய ஒவ்வொரு பைசாவினால இந்த யஜ்யம் பாதுகாக்கப்படுது. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஏழை தாய்மார்கள் தான் பிறகு மிகப்பெரிய பணக்காரர்களாக மாறுறாங்க. எல்லாமே நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் எல்லாமே. இப்போ நீங்கள் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை அடையிறீங்க. ஸோ உங்கள் எல்லோருக்கும் இந்த உணர்வு ஏற்படுது. ஏன்னா அழிவற்றவர் நம்மளுடைய கணவனாக இருக்கிறார். ஸோ அதனால் நம்ம எல்லோருமே தீர்க்க சுமங்கலி தான். பாபா கேட்பார் இல்லையா, ஏன் அழுவுறீங்க, உங்கள் கணவன் என்ன செத்தா போயிட்டார், அழிவற்ற கணவனை வச்சுட்டு எதுக்கு அழுவுறீங்கன்னு கேட்குறார். யார் மாலையில் மணி ஆகணுமோ அவங்களுக்கு இந்த உணர்வு இருக்கணும். கடவுளுடைய மனைவியாகி இருக்கிறேன் நான் அப்படின்ற உணர்வுலே இருக்கிறவங்க தான் மாலையில் மணியாக இருப்பாங்க. பதிவிரதை, அந்த ஒரு கடவுளை தவிர எதையும் நாங்கள் நினைக்கக்கூட மாட்டோம். அந்த மாதிரி சிவபாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே சேவை செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றம் அடைவீங்கன்ற. சிவபாபாவுடைய சேவைக்கு உங்கள் உடலையே பலி கொடுக்கணுன்றார். ஆக்சுவலாக கோயிலெல்லாம் மாடை நேந்தி விட்டுட்டாங்க அப்படின்வாங்களே, அந்த மாதிரி நம்ம இந்த உடலையே நேர்ந்து விட்டுட்டோம் பாபாவுக்காக. இது பாபாவோட இது, அதுதானே பலி கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி போதை நாள் முழுவதும் இருக்கிறதுன்றது சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லையா. நீங்கள் முயற்சி பண்ணி தான் இது வரும். ஸோ எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறேன்னு செக் பண்ணணும். எப்படி நாள் முழுவதும் இந்த போதை இருக்குதாங்கிறத வச்சு எது நடந்தாலும் அந்த போதை குறையக்கூடாது. பாபா சொல்கிறார், நடந்து முடிஞ்சதை நினைக்காதீங்க, எதிர்காலத்தை பற்றி எந்த எதிர்பார்ப்பும் வைக்காதீங்க. இது வேணும், அது வேணும், இப்படி பண்ணணும், வீடு கட்டணும், அது பண்ணணும், எல்லாத்தையும் விட்டுருங்க. நீங்கள் உங்களுடைய சரீர நிர்வாகத்துக்காக வேலை செய்கிறீங்க, அவ்வளோதான். மீதி இருக்கிற நேரத்தில் அப்பாவை நினைவு செய்யுங்க. இது ஜெகோவாவின் சாட்சிகள் கரெக்டாக பண்ணுவாங்க. காசுன்னு பின்னாடி போக மாட்டாங்க. எவ்வளோ காசு கொடுத்தாலும் 5 மணிக்கு மேலே வேலை செய்ய மாட்டாங்க, ஊழியம் செய்ய போகணுன்ட்டு வந்துடுவாங்க. ஸோ அதான் பாபா சொல்கிறார், உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் சம்பாரிச்சிட்டு மீதி இருக்கிற நேரத்தில் பாபாவை நினைவு செய்யுங்கன்னு சொல்கிற சேவையை செய்கிறதுல பிஸியாக இருங்க. அப்போ தான் உங்களுடைய பாவம் அழியும், ஆன்மீக வருமானம் கூடும். ஸோ பந்தனத்தில் இருப்பவர்களுக்கும் பாபா இதை தான் புரிய வைக்கிறார். உங்களுடைய கணவனுக்கு ரொம்ப பணிவாகவும் ரொம்ப அன்பாகவும் புரிய வைங்க இல்லையா. ஏன்னா ஜென்ரலாக ஆண்களுக்கு ஒரு அகங்காரம் இருக்கும், குறிப்பாக இதுக்கு முன்னாடி எல்லாம். இப்போ எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சொல்கிறார், பணிவும் இருக்கணும் அன்பும் இருக்கணும் புரிய வைக்கிறதுல. ஒருவேளை அவர் உங்களை அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை மலர்களினால் அர்ச்சனை செய்யுங்கன்ற, மலர் மாலை பொழியுங்கள். ஸோ அடிக்கிறதுன்றது டைரெக்டாக பொருள் கொள்றணுன்னு அவசியம் இல்லை. அந்த வார்த்தைகள் எந்த நேரமும் கரிச்சி கொட்டிகிட்டு இருந்தால் கூட நீங்கள் ரொம்ப அன்பாக அவங்கக்கிட்ட பேசணும். ஸோ உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்ப யுக்தி இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி யுக்தி இருக்கும். ஆனால் நான் தூய்மையாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கண்டிப்பாக ஏதோ ஒரு யுக்தி இருக்கும், இல்லாமல் இருக்கவே இருக்காது. உங்களுடைய கண்கள் குளிர்ச்சியாக இருக்கணும், கொஞ்சம் கூட சலனம் இருக்கக்கூடாது கண்ணில் அப்படின்னு சொல்கிறார். இது எவ்வளோ முக்கியமானது இல்லையா. ஸோ இது ஒரு தொடர்ச்சி நாளைக்கு முறையில் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதில் அந்த ஒரு சின்ன தடுமாற்றம் கூட இருக்கக்கூடாதுன்றார். அப்போ அது மற்றவங்களுக்கு தெரியும் இல்லை. அந்த தடுமாற்றம் இருக்கிறவங்க கிட்ட தான் தப்பாக நடந்துக்குவாங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஸோ இதோடைய
நினைவாகத்தான் அங்கதனுடைய உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆடாத அசையாத அங்கதன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மகாவீரர்கள் நீங்கள் எல்லோரும் தான். கடந்த காலத்தில் எது நடந்திருந்தாலும் அதை நீங்கள் நினைக்கவே கூடாது அப்படிங்கிற. துரோகம் பண்ணியிருக்கட்டும், என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும், நினைக்காதீங்கன்றார். அதுதான் ஆத்ம பலம் இல்லை. உங்கள் மனம் அப்படி போக விடக்கூடாது. டக்குன்னு கட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வரணும். நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்கணும். நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். ஏன்னா கடந்த விஷயத்தை நினைக்க இது நிறைய இப்போ நிறைய கள்ள தொடர்பு இதெல்லாம் நடக்குது இல்லையா. ஸோ அப்போ என்னன்னா அதை நினைக்க உங்கள் உடம்பு தானாகவே மோசமாகும். பேனிக் அட்டாக் வந்து உங்களை நீங்களே அழிச்சிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு அந்தளவுக்கு உடம்புல தெரியாட்டினா கூட நீங்கள் நினைக்காதீங்கன்றார். நாடகத்தில் கண்டிப்பாக நல்லது இருக்குது அப்படின்னு அசைக்க முடியாத நிச்சயம் இருக்கணுன்றார். நாடகம் கரெக்டாக தான் நடக்கும். இன்னொன்று, நான் தனியாக தான் வந்திருக்கிறேன். கணவனோட குழந்தையோட அப்பா அம்மாவோட மேலேருந்து குதிக்கலை. தனியாக வந்திருக்கிறேன், தனியாக போக போகிறேன். சுற்றி நடக்கிறது எல்லாமே என் நன்மைக்காக தான் நடக்குது. ஸோ என் தந்தையே சொல்கிறார், நானே நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு தான் இருக்கிறேன். ஸோ பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன்றது இங்கே நாடகத்தில் வரார். அவருக்கும் பார்ட் இருக்குதுன்னு அர்த்தமே தவிர சிவபுராணத்தில் சொன்ன மாதிரி இவருங்களை சூலாயுதத்தால் கொன்னார் அந்த மாதிரி விஷயமெல்லாம் கிடையாது. கிருஷ்ணரை பற்றி கூட என்ன எழுதியிருக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸ்வதர்ஷ்ண சக்கரத்தை வச்சு அசுரர்களை அழித்தார் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் தான். பாபாவோ தேவதைகளோ அந்த மாதிரி வன்முறையெல்லாம் பண்ண மாட்டாங்க. வன்முறையை கற்றுக் கொடுக்கவும் மாட்டாங்க. பாபா ஆசிரியர், அஹிம்சையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரை தவிர யாரையும் கொலை செய்ய கற்றுக் கொடுக்கக்கூடியவர் கிடையாது. ஸோ இதுதான் மற்ற மதங்கள்லேயும் வந்துடுச்சு. மற்றபடி இது எல்லாமே நமக்குள்ளே இருக்கக்கூடிய மாயை அழிக்கக்கூடிய விஷயத்தை தான் அங்கே வேதங்களில் தவறுதலாக மனிதர்களை அழிக்கக்கூடிய விஷயமாக வெளிப்பட்டுருச்சு. ஒரு பக்கம் உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் இருக்கிறாங்க உங்களுக்கு எதிராக. இன்னொரு பக்கம் ரொம்ப கம்மியான ஆத்மாக்கள் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் யார் இங்கே வரணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுடைய பதவி முந்தைய கல்பத்தில் என்ன பதவி அடைந்தார்களோ அதையே மீண்டும் அடைவார்கள். இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. பாபா கருணை மிக்கவர், துக்கத்தை நீக்குபவர், சுகத்தை கொடுக்கிற வள்ளல். அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி துக்கம் கொடுக்க முடியும்? துக்கத்தை நீக்கிறவர் எப்படி துக்கத்தை கொடுப்பார்? சுகத்தை கொடுக்கிறவர் எப்படி துக்கத்தை கொடுப்பார்? கருணை மிக்கவர் எப்படி துக்கத்தை கொடுப்பார்? நல்லது. குறைஞ்சது இந்த ஈஸ்வரிய அரசாங்கத்துக்கு 8 மணி நேரமாவது சேவை செய்து உங்களுடைய நேரத்தை பயனுள்ளதாக்கிக்கோங்க. பாபா மாதிரி நீங்களும் தெய்வீக குணங்களில் நிரம்பியவர்களாக மாறுங்கள். நடந்து முடிந்த எந்த விஷயத்தையும் நினைக்காதீங்க. அது நல்ல விஷயமா இருக்கட்டும், கெட்ட விஷயமா இருக்கட்டும், கடந்ததாகவே இருக்கட்டும். நீங்கள் நிரந்தரமாக சந்தோஷமாக இருங்க. இந்த நாடகத்தின் மீது அசைக்க முடியாத நிச்சய புத்தி கொண்டு ஆடாத அசையாதவராக இருங்கள். வரதானம்: வீணான எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களை சக்திசாலியானதாக மாற்றக்கூடிய புனித அன்னப்பறவை ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: புனித அன்னப்பறவை அப்படின்னு பாபா நம்மளை கூப்பிடுவார் இல்லையா. எதனால் அப்படி கூப்பிட்றாரு அப்படின்னா, புனித அன்னப்பறவை அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா, யார் வீணான எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களை சக்திசாலியானதாக மாற்றுறாங்களோ அவங்க தான் புனித அன்னப்பறவைன்றார். ஏன்னா வீண் விஷயங்கள் எந்த மதிப்பும் இல்லாத ஒரு கல்லுக்கு சமம். கல்லுக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா? ஆனால் ரத்தினங்களுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது. புனித அன்னப்பறவை என்ன பண்ணுமா, உடனடியாகவே அது பகுத்தறிஞ்சிடும், இது பயனுள்ளதா அல்லது பயனற்றதா அப்படின்னு. ஸோ அதை தான் கல்லை ஒதுக்கி வச்சுட்டு ரத்தினத்தை பொறுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும்
ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு எப்போவுமே எமர்ஜான ரூபத்தில் இருக்கட்டும். எமர்ஜினா என்னது? அந்த ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். அது என்னது? நான் ஞானம் நிரம்பிய ராஜயோகி, எனக்கு கட்டுப்படுத்தும் சக்தியும் இருக்குது, ஆளும் சக்தியும் இருக்குது. ஆளும் சக்தியும் கட்டுப்படுத்தும் சக்தியும் நிரம்பிய ஞான ராஜயோகி ஆத்மா நான் அப்படிங்கிறது எப்பவும் ஞாபகம் இருக்கணும். அது மட்டும் இல்லை, கூடவே இதுவும் ஞாபகம் இருக்கணும். அதனால் எதுவுமே வீணாக வாய்ப்பு கிடையாது. அதே ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை, ஃபுல்லாக என் கண்ட்ரோலில் இருக்குது மைண்டு. என்னை அறியாமல் வீணான விஷயம் ஒன்று கூட என் மைண்டுக்குள்ளே நுழையாது. ஏன்னா ஆத்மா நான் ராஜா, கட்டுப்படுத்தும் சக்தி மனதை என் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறேன். அதனால் என் அனுமதி இல்லாமல் வீண் விஷயம் உள்ள நுழையாது, வீண் வார்த்தைகள் வாய் வழியாக வராது, வீண் செயல் என் மூலமாக நடக்காது அப்படிங்கிற எண்ணம் வெளிப்பட்ட ரூபத்தில் இருந்தாலே நீங்கள் புனித அன்னப்பறவை ஆயிடுவீங்கன்ற. எவ்வளோ சூப்பரானது இல்லையா? இதுதான் ஸ்வமானம், இதுதான் அந்த சுத்த அகங்காரம் அப்படிங்கிறது. இது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். செம பவர்ஃபுல்லானது. ஏன்னா நமக்கு மிகப்பெரிய எதிரியே இந்த வீண் விஷயம்தான். பாபா நினைவு ஏன் வரலன்னா இதுதான் காரணம். அந்த வீண் எண்ணங்கள் போட்ட வீண் எண்ணமெல்லாம் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அதை டக்குன்னு நிறுத்தணும். நிறுத்திட்டா நீங்கள் தான் புனித அன்னப்பறவைன்றார். ஸ்லோகனில் பாபா சொல்கிறாரு, பற்று பெரிய பிரச்சனையாக இருக்குது. என் வீடு, என் மனைவி, என் குழந்தை, என் அப்பா அம்மா, என் சொத்து, இவ்வளவும் வருது இல்லை. அதுக்கு பாபா சொல்கிறாரு, இந்த உடம்பே ஒன்று இது கிடையாது. இந்த உடம்புன்ற ஒரு வீட்டில் விருந்தாளியாக தான் நான் இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். இல்லை, விருந்தாளியாக இந்த வீட்டில் இருக்கிற, எப்போ வேணாலும் இந்த வீட்டை விட்டு நம்மக்கிட்ட கேட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. திடீர்னு வெளியேற வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கட்டும். அப்போ தானாகவே அதன் மீதும் பற்று இருக்காது இல்லையா? இப்போ ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா இட்டுட்டு போய் அகதி ஒரு முகாமில் ஒரு ஸ்கூலில் தங்க வைப்பாங்க. அது ஒன்றும் உங்களது கிடையாது. எப்போ போக சொன்னாலும் அங்கேருந்து வெளியேறிடணும். அந்த மாதிரி தான் நான் ஒரு விருந்தாளியாக இருக்கிற இந்த வீட்டில்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. இங்கே இருக்கிற வரைக்கும் கண்ணு காது மூக்கெல்லாம் பயன்படுத்தலாம். ஆனாலும் எஜமானருடைய அனுமதிப்படி தான் நடக்கணும். எஜமானர் பாபா. நீங்கள் சும்மா வாடகை கூட இல்லை, விருந்தாளி. வாடகை இருக்கிறவனு கூட கொஞ்சம் உரிமை இருக்குது. நீ விருந்தாளியாக இருக்கிற அப்படின்னு நினச்சாலே எதன் மீதும் பற்று இருக்காதுன்றார். எப்பயும் இருக்கிற ஆத்மா இப்போ இந்த உடம்புல இருக்கிறேன் தற்காலிகமாக. எப்படி சூப்பராக சொல்கிறாரு பாருங்க. ஆத்ம பயிற்சி வர்றதுக்கு, தேக உணர்வை மறக்கிறதுக்கு எவ்வளோ யுக்திகளை சொல்கிறார். ஏன்னா தேக உணர்வுலேருந்து விடுபட்ட குழந்தை தான் எனக்கு பிரியமான குழந்தைன்னு பாபா சொல்கிறார். இன்றைக்கி பாபா அவ்யக்த பயிற்சியில் சொல்கிறாரு, ஏதாவது ஒரு விசேஷமான நாள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மகாத்மா காந்தி சுட்ட டைம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நேரம் ஸ்கூலு எங்கே இருந்தாலும் டக்குன்னு ஏந்திரிச்சு நின்றுவாங்க. டிராஃபிக்கெல்லாம் கூட நிறுத்திடுவாங்கன்றார். ஒரு சில இடத்துக்கு இங்கே நிறுத்துகிறாங்களான்னு தெரியல. பட் குறிப்பாக ரொம்ப ஸ்ட்ரிக்டான முஸ்லீம் நாடுகள்லாம் அந்த 5 வேளை தொழுகிற டைமுக்கு சங்கு ஊதுமா. அப்போ வண்டி ஓடிட்டு தான் டக்குன்னு நிறுத்திடணுமா. நிறுத்தி டக்குன்னு இறங்கி கீழே அவன் தொழுகை பண்ணிட்டு தான் அப்புறம் தான் வண்டியே எடுக்கணுமா. இல்லாட்டினா அவங்களுக்கு பயங்கரமான ஃபைனு, ஜெயில் தண்டனை எல்லாம் கிடைக்குமா. ஸோ அதான் பாபா சொல்கிறார், அந்த மாதிரி நேரத்தில் செய்கிற எல்லா வேலையும் நிறுத்திட்டு, டிராஃபிக்கெல்லாம் நிறுத்திட்டு 3 நிமிஷம் அமைதி கடைப்பிடிக்கிறீங்கல்ல. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை, எந்த விஷயம் செஞ்சாலும், எதை பேசிகிட்டு இருந்தாலும் டக்குன்னு உங்களுடைய எண்ணங்களை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. இதை அடிக்கடி இந்த பயிற்சி பண்ணுங்கன்ற. டக்குன்னு அப்படியே ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு நில்லுங்க. இப்போ டக்குன்னு உயிர் பிரிஞ்சு போனால் எப்படி இருக்கும்? அப்போ போக முடியுதா? இப்போ நான் போனேன்னா கரெக்டாக பாபாட்ட தான் போகுமா, இல்லை வேறு ஏதாவது எண்ணம் பிடிச்சி இழுக்குதா? செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ஒரு நிமிஷமாவது இந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்களை நிறுத்துங்கன்ற. ஏன்னா கடைசியில் இது ரொம்ப உதவி பண்ணுன்ற. நீங்கள் உங்கள் உடல் மூலமாக என்ன காரியம் செஞ்சிட்டு இருந்தாலும் அப்படியே நிறுத்திட்டு ஃபரிஸ்தா ரூபத்தில் அப்படியே நிலைச்சிடுங்கன்ற. எப்படி சொல்கிறாரு பாருங்க. ஸோ ஃபரிஸ்தா பயிற்சிக்கு இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓம் சாந்தி.
லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.